ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ராம் சரணோட கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய பெரிய பிரபலமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சங்கரோட இந்தியன் 2 திரைப்படம் வந்து செம்ம ஃப்ளாப் ஆனதுனாலே வந்து அவர் அடுத்த திரைப்படம் வந்து செம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து செம்மையாக வந்து அவர் ஒரு உறுதியான கட்டாயத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய டேரக்டர், ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளாப் கொடுத்ததுனால வந்து ஸோ கண்டிப்பாக அடுத்த திரைப்படம் அவருக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு அவர் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். அவரோட அடுத்த திரைப்படம் வந்து ராம் சரண் கூட தான் வந்து பண்ணுறாரு. கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் தான் வந்து இந்த திரைப்படத்தோட டீசர் லெவலே ரசிகர் மத்தியில் மாபெரும் ஒரு வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து டீசர்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து 2025 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக அதிலேயே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் வந்து நம்மளோட எஸ்.ஏ. சூர்யா வந்து மெயினாக வந்து வில்லன் கேரக்டரில் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இப்போ வந்து டப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 முக்கியமான சீனுக்கு மட்டும் வந்து அவர் வந்து டப்பிங் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து அவரு அஃபிஷியலாக வந்து ட்வீட்டில் போட்டிருக்காரு. ஸோ அந்த 2 காட்சிகளும் வந்து வேறு லெவலில் இருக்கா. ஸோ கண்டிப்பாக அந்த ரசிகர்கள் கை தட்டுவாங்க. படம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த 2 காட்சியிலே தெரியுது படம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து அவரோட முதல் விமர்சனத்தை கொடுத்துருக்காரு. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.